Hi Pooja. Hi Chalams. வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. And முருகருக்கு இன்னைக்கு பர்த்டே கூட. சோ எவ்வளவு பேர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போனதுனால நீ எப்படி சொல்வ? அப்படி சொல்லு. முருகி பர்த்டே இன்னைக்கு. அது நாங்க சும்மா முருகின்னு சொல்லுவோம். அது கியூட்டா இருக்க சொல்லும்போது அதனால அப்படி சொல்லுவோம். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். Dress ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. Thank you so much. வேணும்னா நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. வாங்க பார்க்கலாம். ஹாய் செல்லம்ஸ், டுடே ஸ்பெஷல் பார்க்கறதுக்கு முன்னாடி அகாரோலேருந்து எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் வாங்கியிருக்கேன். வாங்க அதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் பார்த்துடலாமா? இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிள் அல்லது அவங்களோட அகாரோ லைஃப் ஸ்டைல்ன்ற வெப்சைட்லையும் வாங்கிக்கலாம். இன்னும் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் லிங்க். ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணதும் மேனுவல் இருந்துச்சு. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும், நம்ம ஹவர்ஸ் கணக்கில் ஸ்க்ரப்பிங் கிளீனிங்லாம் பண்ண வேண்டாம். ஈஸியாக க்ளீன் பண்ண தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணதும் மல்டிபிள் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது வித் ஹேண்டிலோட. இது நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக அட்டாச்சும் பண்ணிடலாம். வெல்க்ரோ டைப் தான், ஈஸியாக நம்ம பிச்சுட்டு ஒட்டிக்கலாம். மீடியம் ஃபாஸ்ட்னு 2 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் மோட்டரோடு கொடுத்துருக்காங்க. ஃபைபர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டப்பை தொடச்சி எடுத்துக்கலாம். கைவலிக்க நம்ம அழுத்தி துடைக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும், அதுவே ஸ்பின் ஆகி ரொம்ப சூப்பராக தொடச்சி கொடுத்துட்டு பாருங்கள் கிச்சன் கேஸ் ஸ்டப்பை. ஈஸியாக அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி அடுத்த அட்டாச்மெண்ட் போட்டு நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி பார்த்தேன். கார்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுது. இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஷிங்கோட எட்ஜஸ் இதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை நம்ம ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். கைவலிக்க அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ண தேவையே இல்லை. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ண அட்ஜஸ்டபிள் ஸ்டிக்கும் இருக்குது. இந்த ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் ஃப்ளோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபோம் ப்ரஷ்ஷில் நம்ம காரு மிரர் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பாலிஸ்ட் ஏரியாக்கெலாம் உள் ப்ரஷ் இருக்குது. லைட் வெயிட் அண்ட் பவர்ஃபுல் தான், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் ரீசார்ஜபிள்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் போதும், நீங்கள் ரொம்ப நேரம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஏரியாவுமே பல ஆகிடும். வாங்க இப்போ நம்ம வீட்டில் சமையல் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சாமை தோசை. நம்மளோட இட்லி தோசை மாவில் சாமை மாவு சேல் பண்ணுறோம் இல்லையா, அதை கொஞ்சம் கரைச்சிட்டோம்னா சாமை தோசை அவ்வளோதான். செம்ம அருமையாக ருசியாக இருக்கும். சாமை எவ்வளோ நல்லதுன்றதை நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு வாங்குங்க. நம்மக்கிட்ட எல்லா வகையான மாவுமே கிடைக்கும். சாமை, திணை, வரகு, குதிரவாளி, இந்த மாவு எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். இப்போ இதுலேயும் நம்ம இட்லி தோசை மாவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் இட்லி தோசை மாவு ஃப்யூச்சரில் கிடைக்கும். நெய் தோசை, சாமை நெய் தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி. இதுதான் நம்ம வீட்டு காலை உணவு இன்னைக்கு. மதியத்துக்கு சுட சுட சோறு. அப்படியாங்கோ? ஆவி மூஞ்சில அடிக்குதுங்க. ஆமாங்க. அப்புறங்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கத்திரிக்காய், காராமணி, முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு, தண்ணி குழம்பு, எப்படி ஒன்றாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து கடைசியாக தாளிச்சு ஊத்துற குழம்பு. சரிங்கோ. முதல்ல தாளிச்சு விட்டு செய்ய மாட்டோம். ஓகேங்கோ. அருமையா இருக்கும் இந்த குழம்பு. யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காரமணி பிடிக்கும். பூஜா குட்டி வந்து எங்க போயிடான்னா, இன்னைக்கு வந்து பூஜாவோட ஃப்ரெண்டு வந்து துபாய் போறான், ஒரு தம்பி ஃபாசில். வாழ்த்துக்கள் தங்கம், சேஃபா போயிட்டு வாங்க. அந்த தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாரு, அதனால போயிருக்காங்க. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கோசு பொரியல், முட்டைக்கோசு பொரியல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் முருகன் கோவில் போக முடியாம போயிடுச்சு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஊருக்கு போறாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அதனால அங்க போனதுனால என்னால கோவிலுக்கு போக முடியல. இதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே வேணாம், நாளைக்கு போக போறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வருஷா வந்து காலையிலேயே போயிட்டு வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க காலேஜ்ல அவ்வளோ பெரிய முருகன் சிலை இருக்கு. அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா போய் அவரை பார்த்துட்டு நான் இன்னைக்கு கூப்பிட்டேன் வேற எல்லாருமே போலான்னு சொல்லிட்டு. மார்னிங் எந்திச்சதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நல்லா தூங்கிட்டோம். ஸோ அதனால ஜிம்கே இன்னும் போல. நான் இப்போ ஜிம்க்கு போனோம் அடுத்து. இன்னைக்கு நல்ல அர்ச்சனை நல்லா இருந்துச்சு, நல்லா பூஜை பண்ணாங்க. அப்பாவை கூட்டிட்டு நாங்க 2 பேரும் ஜிம் போனோம். ஸோ அந்த ஒரு வேலை இருக்கு. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சந்திக்கிறேன். முருகரை உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஓகே, அந்த வீடியோலாம் நீ போட்டு விடு, பூஜாஸ் கிச்சன்ல பாக்கட்டும் எல்லாருமே. போட்டுக்கலாம், செம்மையா இருக்கும். அந்த சிலை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அவங்க காலேஜ்ல தான் அந்த முருகன் இருக்காங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்காக வச்சிருக்காங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ரேட், டீடைல், ஷிப்பிங் எல்லாமே சொல்கிறோம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். 500Kக்கு இன்னும் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் பொண்ணான கையை அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் தட்டி போயிடுங்க. பாய் பை பாய்.